எப்ப வாங்க கருத்து பேசுவீங்க? சரி திறக்கும் போது சொல்லுங்க. படம் பார்க்கலாமா? வாங்கிக்கோங்க. எதுக்கு? அதுக்கு வேற பேர் வருவாங்க. சித்தால கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாம சுத்தாரு. எரிமலை எப்படி பொறுக்கும் பெருத்த அவமானம்னு அந்த பிள்ளைய விரட்டி விட்டு எரிமலை எப்படி பொறுக்கும் மூட்டை எப்படி பிரிக்கும் என்னை அதிகப்படுத்த பேரோட மாட்டேன் என்ன உள்ள போயிடுச்சு யூரின் ப்ராப்ளமா லவர்கிட்ட வீடியோ கால் பேச போயிருக்கோம் அருமையான பிள்ளை இப்படி பிள்ளைகள் நான் பார்த்தது குச்சு குச்சு கோசாகல சரி கொஞ்சம் நோ செக்ஸுவல் நடு சாமத்தில சாமந்தி போக்காட இந்த பிள்ளைய கட்டி குடிப்பேன்னு பார்த்தா பச்சனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா எப்பயுமே சாமியை வணங்கிட்டு எந்த வேலையும் ஆரம்பிப்பேன் சரணம் ஐயப்பா. உன்னை சரணம் போடுங்க கூப்பிடலப்பா உன் சரவடி அனுப்புவோம் யோ செலவர் எந்த பேருமா? எதுக்குடா முட்டை பிரேயரா நீ பேசுற நாங்க நீ பேசுற பேச்சுக்கு நாங்கெல்லாம் பிரின்சிபால் பேசுறா அண்ணே அந்த புள்ள பேசு அதுல இருக்கா இதுல இருக்கா உன் வண்டியில பெட்ரோல் இருக்கா உன் காரு டயர் வழுக்க இல்லாம இருக்கா அது இருக்கா மசர் இருக்கா கம்பு முட்டு முடி இருக்கா எல்லாத்தையும் கலந்து அருமையான வசனம் மூன் காசம் உண்டை ஓட்ட காசம் உண்டை நன்றி திஸ்கீரம் உண்டை ஒரே விஷயம் நான் உன்னை ஏதாவது செஞ்சேனா இருங்கம்மா நான் வந்து பொம்பளை பிள்ளைல தப்பா பேசி நோ பேமெண்ட் ஒல்லி எவி சம்பளம் எம்கேர் அதனால நீ மொதங்கம்மான்னு பேசினா நல்லதா இருக்கு அப்படி ஏன்ட்டு பேசுற மாதிரி இந்த 4 நபர்ஸ் பேசாதீங்க ஏன்னா அவங்க எல்லாம் பிட்டு படம் பாக்குறீங்க நான் அப்படி கிடையாது நான் ஒல்லி வந்து சுட்டி தீவி மட்டும்தான் யானை அப்படி வரக்குள்ள ஆனா அவங்க நீக்குற கண்டனர் லாரி வளர்த்தேன் அதுல இருக்கா இதுல இருக்கா அருமையான வேர்டு சூப்பர் வேர்டு அதுல இருக்கா இதுல இருக்கான்னு கேட்டீங்க நீக்குறக்காரனுக்கு அதுல தான் அவங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னே நீங்க என்ன கேட்டீங்க அதுல இருக்கா அதுல இருக்கா இது இப்ப நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க ஐசிசி பேங்க்ல 1 லட்சம் கடை இருக்கு ஸ்டேட் பேங்க்ல 3 லட்சம் கடை இருக்கு இத பூராத்தி நீ அடைக்க போறியா ஒரே விஷயம் ஆம்பளைய வந்து அப்புறம் பேசி விட்டு அப்புறம் தூக்கி
தூக்கி போட்டு கருப்பளிச்சு விட்டேன், கெச்ச போட்டு அழிச்சு விட்டேன், பாப்பா அதை குடிச்சு விட்டேன், இதை குடிச்சு விட்டேன், இப்போ ஜாக்கெட்டை கிழிச்சு விட்டேன், பாவாடைய உள்போன நாடை அத்துக்கிட்டேன் சொல்லக்கூடாது. நாங்க ஆம்பளை என்னைக்குமே டீசென்ட்ற. அவனை நீ பம்புக்கு ஏன் பேசு மேடம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? பெருத்த அவமானம்னு. இது என்னடா எல்கேஜி பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு? இது என்னடா எல்கேஜி பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு? காலை கிறுக்கு முண்டையை போட்டு கிறுக்கு முண்டையை போட்டு உன் சிரிப்புள்ளதான் முத்தூரம் சத்தம் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தெரு கூட மறுக்குதடி. உன் சிரிப்புள்ளதான் முத்தூரம் சத்தம் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தெரு தாய் மண்ணே இது எதுக்கு நான் கட்டி முடிச்சு ஒரு லவர் என்னை பார்த்துட்டு தோரம் முடிச்சுட்டு அடிக்க ஆளுவேன். நான் டீசெண்டாக நடந்துக்கிறேன். இந்த பொம்பளையாள்கிட்ட கட்டணும். அங்க லைன் கொடுக்கவா? உனக்கு காயம் கட்டுறேன், அங்க லைன் கொடுக்குறேன். ஏன் மூத்தத்தை எடுத்துட்டு போய் அமெரிக்கா சொன்ன போறியா? என்னடா லைன் கொடுக்குற மிஸ்டர் மிஸ்டர் எட்டுக்காலி பூச்சி ப்ரோ. ஊரில் 2 கால் பூச்சி மேல. நம்மளை பார்த்தா எத்தனை லேடிஸ் பயப்படுவாங்க. இந்த அம்மா ஏறி அடிக்கிறாங்க. சரி, எடுத்தா நல்ல எண்ணத்தோட விட்டுக்கிறேன். Oh my God! எலும்பு உடைஞ்சு போயிடும். எனக்கு பொம்பளை கிடக்கிறது என்னடா அப்ப நின்றுட்டு இருக்கு? பொண்ணு. ஒரே விஷயம், ஆள் மைண்டு சேஞ்ச் ஆனா போலீஸ்ல கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணலாலும் புருஷனும் உன்னை வந்து வெட்ட வருவேன். இவனை போயிட்டு பாவம் அப்படி போயிருக்கேன். அவரு நிப்பாரப்ப அவரு கிழிச்சு மூட்டை போறாரு. சார் வணக்கம் சார். மேடம், சார் இதுதான் நான் வளர்க்குற சிப்பி பாரு நாய். நாய் இல்ல, ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன். சாரி ப்ரோ, இன்னைக்கு சீனி விலை ஏறிடுச்சு. இருங்க. ஏ ப்ரோ, என்னை மாமா வேலை வகுச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அவனை லேச்சா தரவணின்னு வையுமே, நீர் கசிவு ஏற்பட்டுரும். சரி. ஏன்னா முட்டைக்கு நரம்பு தலைச்சி. ஓ அவன் நரம்பு தளர்த்தி மறுபடியும் வந்தேன். நல்ல லேடிஸ் வருமானம் அப்படியே செட்டப் பண்ணிடுறியா? அப்ப நீங்க அந்த வேலை பாக்குறீங்களா? தாண்டி சொல்ல கூட்ட முடியல. உடனே தாண்டி போய் கூறிட மாட்டேன். அவனை பிடிச்சி அரே அவனை அடைச்சு விடு. அடைச்சிட்டு விட்டு தலை கண்டு அட்டை நான் கையில வாங்கி குடிப்பேன். ஒரே நாட்டமா இருக்கா. எதையும் விட மாட்டேன் ப்ரோ. ஹலோ, நான் ஆம்பளை ப்ரோ. உடனே தம்பி ஏறிய. ஆனா அவன் எங்க அண்ணன் சிங்க குட்டி மூத்திரத்தை கூட ஓல்டு மோங்க மாதிரி நினைக்கிறேன். மூத்தத்தை பாட்டுல வந்து கொடுத்தா குடிக்க மாட்டேன், கையிலே கொடுத்தா குடிப்பேன். ஏன் எப்படி விட்டு போட மாட்டேன்? இப்ப நல்ல லேடி பாக்காரா? நிக்க வளர்ந்தவளே. உட்கார்ந்து வளர்ந்தவளே. என்னது? பாட்டு ப்ரோ, பாட்டு யாரு கேட்டது உன்னை பாட்டு? ஆட போறேன். ஆட போறீங்களா? நீ அவனை உட்கார்ந்து பாக்குறேன். காலையில உளுந்த வடை கூட வாங்கி தர மாட்டேன். உனக்கு அங்க போய் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இங்க இருக்க வரைய வாங்கி கொடு. ஊர்ல கடை கொடுத்தாங்கன்னா அங்க வாங்கி கொடுன்னு சொன்னேன். நிக்க வளர்ந்தவளே. முது முக்காத்திட்டு போறாது மிஸ்டர் மருதமணி. முக்காத்துல இப்ப காசு இல்லை. வா. நான் ஆடி. நிக்க வளர்ந்தவளே, நிலச்சட போட்டவளே. வளர்ந்தவளே
நான் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்பாபெட். என்னடா தினமும் நீ ஏன் பஸ் போற என்ன ஒரு நாளைக்கு விட்டா அண்ணே ரோட் எனக்கு ரெண்டோ இல்ல நீ போனீங்கன்னா ஒருவேளை வேகத்தடை இருக்கும், பல்ல இருக்கும், ஏற்கனவே உனக்கு சுண்டி இருக்கும். போய் ரோடு எப்படி இருக்கு பார்த்துட்டு வரேன். அப்ப நீ மண் ரோடு ஓட நான் அப்புறம் திருப்பி தார் ரோடு போடுறேன். ஓகே இல்ல வாங்க மேடம், நீங்க அங்கேயும் கையை கொண்டு போறீங்க, பயமா இருக்கா இல்லையா? நிக்க வளர்ந்தவளே ஆமா கிருஷ்ணன் மயில உருவாங்க பொங்கல் ஆம்பளை இப்படியே இப்படி எட்டு தொட்டுக்கிட்டு இருந்தா நாடு விரிஞ்சுக்கிட்டு போக சுருங்கிட்டு போக நாடு வெளியே கொடுத்தோம்டா. நீங்க போங்க பாப்போம். நான் போகல, நீயே போகல. நீ செம்மண் ரோடு நல்லா போட்டு போயிருந்தா நான் தார் ரோட புடு புடுன்னு போட்டு போவேன். அண்ணா அண்ணன் பேர் என்ன? கலைமுத்தியா? அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லலாம். ஒவ்வொரு நாளைக்கு அச்சும் லாபம் உங்களை சொல்ற நீ என்ன உருத்த முட்ட மாதிரி என்னை சொன்னீங்களா? உங்களை போய் சொல்லுவாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 500 ரூபா கொடுத்துருக்குற, இதில் வச்சு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கணும். என்னடா துவரங்குறிச்சியிலேருந்து இந்த ரோடு என்ன ரோடுன்னு மணப்பாறை ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் கீழே பாலம் இருக்குல்ல, அது கீழே உள்ள கிருஷ்ணா பேக்கரி, கிருஷ்ணா பேக்கரி சார்பாக ரூபாய் 501. நன்றி. அதனுடைய உரிமையாளர் அண்ணன் ஞானவேல், ரொம்ப நன்றி. என்ன 1000 ரூபா தரேன், 500 ரூபா யானை வேலை குதிரை வேலை நினைச்சா 500 ரூபா மட்டும் கொடுத்தா அப்புறம் நான் எங்க ரோட்ல வருது அது தப்பா எப்படி அதெல்லாம் வேணாம். காசு கூட 500 ரூபாய் அவனை லேசா மட்டும் தடவை 250 ரூபா தரேன். எப்படி செட்டப் பண்ணி ஓ, இதுதான் அந்த வேலையா? வயதுக்காரங்க வந்தோன்னு என்ன பாட்டு போட்டா தெரியுமா ரஞ்சித்து? பஞ்சவர்ண கிருஷ்ணா பேக்கரி சார்பாக அண்ணன் நாணவேல் சார்பாக மருதமணி என்ன உனக்கு 201. வாங்க முடியாது. ஏன் ஏண்டா, உனக்கு மட்டும் 500 ரூபாய் சரி, இதை கொடுத்துட்டு 500 வாங்கிட்டு வரேன். கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். கொடுத்துட்டு வாங்க வேணாம். போய் 300 ரூபாய் வாங்கிட்டு வா. இப்படி ஏமாத்துற நீ. அண்ணன் ஐயங்கார் பேக்காரி ஐயங்கார் இல்லடா, கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி உண்மையாளர் ஞானவேல். எங்களிடம் லட்டு, கல்கண்டு போன்ற கேக்குகள் நல்லா இருக்கும். தினமும் பால் அங்கேதான் மருதமணி குடிப்பார். நீ கவனமா இருக்கு. நீ எப்படி கண்டுபிடிச்சு வந்தியா? கிடையாது. ஐயங்கார் பேக்காரி எனக்கு தெரியாதா? கிருஷ்ணா பேக்காரி ஐயங்கார் பேக்காரி ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி சொல்லு. ஆமா, நீ ஒரு சொல்லி கொடுத்தா நான் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாடா. பேக்கரி அண்ணன் கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் ஞானவேல் அவர்கள் எங்கள் இருவருக்கும் அன்பு பழகினார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி நன்றியோட வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நான் என்ன செய்யணும்? அல்லவா நீ பஞ்சவர்ண பச்சைக்கிளி பச்சை கிளி. மாமனுக்கு நீ புச்சகிளி. ஆமா, அவர்தான். பஞ்சவர்ண பச்சை கிளி ராதாகிருஷ்ண பச்சை கிளி. என்ன
நாலு பேர்த்தையும் முடிச்சு 4 பேர் இல்ல பின்னாடி இருக்கிற 4 பேரை கூப்பிட்டுவா. போ. நல்ல கட்டன் சத்யா சத்யா அப்பம் போட்டாங்கன்னு டீ கடையில் எப்படி கௌரியம் என்னைக்கு மாத்தி கிடைக்க போய் விசையடிச்சாக போறாரு. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி சரியான ஏழப்பன் இல்ல ஏரியா இவங்க ஏரியாவை கட்டி ஆளை ஊர்ல இருந்து வந்து கொண்டு பயப்படாம இருக்கு. நான் வந்து பெண்களை வந்து பூவா நினைக்கிறேன். ஏய், பூவா இருந்தா மண்ணில் எடுத்து வைக்கணும்டா. அப்பதான் அந்த பூவுக்கு மரியாதை. பூவாவே செடியில இருக்குன்னா மலர்ந்து அதான் உருந்து ஒண்ணுக்காகாம இட்டு போய் தரைக்கு மண்ணா போயிடும். பூவே மண்டியில வைக்கணும். ஒன்னா ஓகே ராங் நம்பர் 5 போது ஆற போட்டுங்க. ஆறா ஒரு ஆளாட்டம் இருக்கு. பசங்க ஆட்டம் போடுறாங்க. இப்ப நான் என்ன பாட்டு பாடுறேன்? ஏய் பாடுற ஆரம்பிச்சுட்டேன். பாட்டு பாடுங்க. நீங்க தான் நான் பாடுறத வைங்களே ப்ரோ. அதெல்லாம் வைய மாட்டேனே. இப்ப பாடுறேன். அஸ்வதிகா ஓகே அச்சடிக்கு என்ன நான் புச்சடி கேட்டேன். அஸ்வதிகா கோகா கோகா ஓகா கோகா ஓகா கிஸ்வதிகா கோகா பேக்கரியா லாலாக்கு தோள் தப்பிங்க கண்ணம்மா மலையிறக்குற கையா பாருமா என்னெல்லாம் மகளுக்கு தெரியுமா கண்ணம்மா இது பத்தி திருப்பி பாருமா வண்டி ஓட்டு உனக்காக அந்த பாரு நீ ஆடணும்ற எனக்கா நீ பாடின நீ பாடின நீயே ஆடிடு. ஏன் நீ பாடி நான் ஆடணும் பண்ணா எழுதியா இருக்கு. இப்பதானே சொன்னேன். அப்படியே முடிக்கிற வேலையா அப்ப நான் வாங்கி கொடுத்த கிருஷ்ணா பேக்கில் வாங்கி கொடுத்த பாதாம் பழம் கக்கடா பாலாமலை கூட கையை விட்டு கை பா, 2 பேரும் இங்க சண்டை போடாதீங்க, வெளியே போய் சண்டை போடுங்க. இல்ல துர்கா, நான் இப்போ நீ வாங்கி கொடுத்த பாலாமலை கூட கையை விட்டு கைக்கிடுவேன். என் டவுசரை உள்ள விட்டு காட்டிக்கலாம். சாரி ராங் நம்பர். டவுசர் இல்லாம ஏன் டவுசரை உள்ள போட்டீங்க? எல்லாம் அப்ப காய்ச்சி கொடுத்துட்டாங்களா? சத்திய சோதனை. சத்திய தமிழ். இப்ப நான் என்ன பாட்டு பாடுறேன்? ஒண்ணு ஒண்ணு ஒன்றாக்கு. எது ஒன்றரை ஏப்பா போய் சொல்ற என்ன பண்றீங்களா? அவன் சொல்றான் உங்க சிமெண்ட் முடிய சொல்றான். அப்படியே முண்டை சொல்லிட்டு போகுது பாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நானு கறி 1.5 கிலோ வச்சாங்க, மீன் 1.5 கிலோ வச்சாங்க. 1.5 கிலோ சாப்பிட்டீங்க. சாப்பிட்டத ஆ, பழமொழியே சொல்லிருக்காங்க. என்ன? இந்த பாட்டு பாடுங்க. ரசிகர் 100 ரூபா கொடுத்துருக்கேன். என்ன பாட்டு? காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல அது பாடுவியா? உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்படியா? அந்த அன்பளிப்பு கால போடுறாங்க. பாடுகளே அன்பளிப்பு காலா வரும் இதை வாங்கி வந்துக்கிறேன், நான் பாடவா? இல்லை இல்லைன்னா நான் தின்ற தரேன். சரி 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 சிக்கா வச்சு அழகா பாட்டு. அழகா பாட்டுமா? அது பொசிஷனோட பொசிஷனோட அயல்நாட்டு அதிபர்
இந்த நாடகம் கொடுத்துருக்காங்க இங்க வந்து தேவடியா விளையாடுறாங்க வேணாம் தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. மாளிகாதடா 7 கேமரா ஓடுது தேரோடு வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சு ஐயோ கட்டி பிடிக்கணும் ஆத்மா சாந்தி அடையவே நீ டான்ஸ கட்டி பிடிக்காட்ட உன் ஆத்மா சாந்தி அடையாது கட்டி பிடிச்ச உனக்கு சம்பளத்தை பிடிக்காட்டியா